நெறைய பேர் பரிகாரங்கள் பண்றாங்க. பரிகாரத்து மேல ஒரு நம்பிக்கையும், அதுக்கு மேல தாண்டி இது பண்ணா எனக்கு கண்டிப்பா அது கிடைச்சுரும் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. இப்பலாம் கோயிலுக்கு போயிட்டு கடவுள வேண்டுறத விட, நான் உனக்காக இது பண்றேன். நீ எனக்காக இத பண்ண அப்படிங்கிற அந்த ஆப்ளிகேஷனுமே அதிகமாயிடுச்சுல்ல சார். உண்மையாவே பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணோம்னா, அது என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ட்ட நமக்கு குடுக்கும்? பொதுவா பரிகாரம் அப்படின்னாலே சீர் செய்துதல், சீர்படுத்துதல் அப்படிங்கிறது தான் பேரு. ம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்களை எல்லாருமே கடந்து தான் வருவாங்க. அப்படி பரிகாரத்தினால எல்லா பிரச்சனையும் தீர்த்து தர முடியும்னா, எத்தனையோ கோயில்ல வந்து பூஜை பண்றவங்க இருக்காங்க. ஆச்சாரமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோய் வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது, எல்லாமே வருது. அதனால பரிகாரத்தினால எல்லாத்தையும் தீர்த்தர முடியுமானா, தீர்க்க முடியாது. ஏன் அப்படிங்கும்போது, பஞ்சபூதங்களுக்கும் நவக்கிரகங்களுக்கும் ஒரு நியதின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பஞ்சபூதங்களும், நவக்கிரகங்களும் தன்னுடைய நியதிகளை எப்பயுமே மாத்திக்காது. ம். அப்ப அதனால தான் நம்ம இறை வழிபாடை கொண்டு வந்தோம். சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, பிரம்மா வழிபாடு, குலதெய்வ வழிபாடுங்கிறத அதனால தான் நம்ம கொண்டு வரோம். கொண்டு வரும்போது ஒருத்தருக்கு பொதுவா என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரம் நடக்குதோ, அதன் அடிப்படையில தான் அவர்களுக்கு நன்மை, தீமைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதன் அடிப்படையில நீங்க பரிகாரம் பண்ணா தான் அந்த பரிகாரம் உங்களுக்கு பயன்படுமே தவிர, பொதுவா வந்து நீங்க வந்து ஒரு பரிகாரத்த நீங்களா செய்யறதுனால அதுல எந்தவித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா, இது சில பேருக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். ம். நீங்க சாமிகிட்ட போய் விலை பேசுறீங்க. அப்ப விலை பேசும்போது, இன்னைக்கு எந்த பொருட்களாவது சுவாமிக்கு முறையாவும், சரியாவும் போய் சேருதா சொல்லுங்க? கிடையாது. அதாவது ஒரு ஜோதிடர் சொன்னாரு, ஒரு ஆன்மீகத்தில இருக்கக்கூடியவர் சொன்னாரு, இந்த பரிகாரம் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொன்னாருன்ட்டு செய்றீங்களே தவிர, ஆத்மார்த்தமாக, உணர்வுபூர்வமாக எவ்வளோ பேர் செய்றாங்க? ஒரு கடமையா, ஒரு வேலையா செய்யறதுனால நெறைய பேருக்கு பரிகாரங்கள் கை குடுக்கறது கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா, நீங்க குடுக்கக்கூடிய தேனா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், சந்தனமா இருக்கட்டும், பன்னீரா இருக்கட்டும், எல்லாமே கெமிக்கல். நீங்க உங்கள ஏமாத்திக்கிறீங்களா? இல்ல கடவுள ஏமாத்துறீங்களா? இல்ல கடவுளுக்கு தெரியாம இருக்க போதா? அப்ப ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு விளக்கு போடுன்னா, கடையில போய் என்ன எண்ணெய் கம்மி ரேட்ல இருக்குமோ, அந்த எண்ணெய வாங்கிட்டு போய் விளக்கு போடுறாங்க. அந்த சர்க்கரை பாகுல இருக்கக்கூடியத தேன் வைக்கிறத கொண்டு போய் அபிஷேகம் பண்றீங்க. அப்ப செய்ய சொன்னோங்கிறதுக்காக கடமைக்காக செய்றீங்க. நீங்க ரூ. 1க்கு ஒரு சூடம் ஏத்தினாலும், சுத்தமா ஆத்மார்த்தமா சுவாமிக்கு செய்யும்போது அவரு ஏத்துக்க போறாரு. அப்ப அந்த பரிகாரத்திலேயே நீங்க அதை சீர் செய்யணுங்கிற இடத்திலேயே நீங்க முறைகேடு பண்ணும்போது, எப்படி அந்த பரிகாரம் சரியாகும்? அப்ப அவங்க உங்களுடைய என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரம், அதன் அடிப்படையில நீங்க பரிகாரம் செய்தால், அதாவது சரணாகதி தத்துவத்தின் என்கிட்ட எதுவுமே இல்லங்க. பணம் இருக்கிறவங்க நூத்துக்கணக்குல, ஆயிரக்கணக்குல, லட்சக்கணக்குல செலவு பண்ணி பரிகாரம் பண்ணலாம், ஹோமம் பண்ணலாம். ஆனா அன்றாடம் கஷ்டப்படுறவங்க என்ன செலவு பண்ணி பரிகாரம் பண்ணிற முடியும்?